வெல்கம் டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து நமக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸில் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும், இல்லை என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வந்து 2 மெயின்ஸ் எழுத போகிற எல்லாரும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருக்கோம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஒரு யூனிட்டை மட்டும் ஒரு மாடலாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு யூனிட் 7 வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த யூனிட் 7 எடுத்து ஃபுல் பிரேக் டவுன் பண்ணி இந்த ஒரு மாடலை வச்சு மீதி இருக்க 6 யூனிட்டுக்கும் அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி சர்வீஸ் வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமாக இதில் நான் என்ன அப்ஜெக்டிவ் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பிரேக் டவுன் பண்ணணும். ஸோ யூனிட் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் வந்து பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அப்ரோச் ஆர் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம எக்ஸாம் காலில். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் காலில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு இந்த 10 டேஸில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது படிக்கிறதுல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஸோ சேலஞ்சஸ் டு ஓவர் கம், சவால்களை எப்படி சமாளிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், இல்லை குரூப் 2க்கு படிக்காமல் 2Aக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த லாஸ்ட்டு 10 டேஸில் நான் 2 படிக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை மெமரைஸ் பண்ணணும். என்ன விஷயத்தெல்லாம் மெமரைஸ் பண்ணி அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும், உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களோட பேப்பரில் எப்படி அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து யூனிட் பிரேக் டவுன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நமக்கு டோட்டலாக 7 யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ 7 யூனிட்ஸில் நமக்கு 300 மார்க்ஸு, 12 10 மார்க்கும், 12 15 மார்க் வந்து எழுத போகிறோம் 180 மினிட்ஸில். ஸோ 3 மணி நேரத்தில் நம்மளால் இதை எழுதி முடிக்கணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகணுன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் கம்ப்ளீஷன்ன்றது எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றப்ப, உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயமும் உங்களால் பண்ண முடிஞ்சு அதுக்கு நீங்கள் ஆன்சரை வந்து ஒரு நீட்டான சிம்பிளான ப்ரெசன்டேஷனில் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்களால் கண்டிப்பாக தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பேப்பர் கம்ப்ளீஷனில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை, இல்லை உங்களால் டைமுக்கு பண்ண முடியலன்னா இந்த 10 டேஸுமே கொஞ்சம் அதிகமான டெஸ்ட் எழுதுங்க. ஸோ நிறைய டெஸ்ட் எழுதுறப்ப உங்களோட மசில் மெமரியில் அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகும்போது உங்களால் ஈஸியாக வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பேப்பர் கம்ப்ளீஷன்றது ஒரு டாஸ்க்கு, எல்லாராலையுமே முடியக்கூடிய ஒரு டாஸ்க்கு தான். ஸோ வந்து பண்ணிடலாம், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து கீழே ஒரு ஃபுல் PYQ அனலைசிஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் வச்சுருக்கேன். அதை வந்து பார்க்குறப்ப பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எழுதுறப்ப 2 வகையான சேலஞ்சஸ் இருக்குது. பிஃபோர் எக்ஸாம், டியூரிங் எக்ஸாம். ஸோ இந்த 2 வகையான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் வந்து நிறைய பாதி பேருக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியாது, பாதி பேருக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மனசில் நினைக்கிறது வந்து கையில் எழுத வராது. ஸோ அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்செப்டை வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒன்று கான்செப்ட், இன்னொன்று வந்து ஃபேக்ட். ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இந்த 10 டேஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். எப்படி நான் வந்து இந்த ஷார்ட் டைமில் இந்த 2 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக மாறுறது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா, உங்களுக்கு எதெல்லாம் கான்செப்ட் சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இதுக்கெல்லாம் கான்செப்ட் தெரியல அப்படின்றதுக்கு வந்து சிம்பிளான, அதாவது மிக மிக எளிமையான ஒரு கான்செப்டாக அதை வந்து ஒரு டெஃபினேஷனாக அது வந்து உங்களுக்கு தெரியணும். இதுனா இது அப்படின்றத உங்களோட ஓன் வேர்டிங்ஸில் கரெக்டான மீனிங்கில் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கீழே சிலபஸ் வச்சு பிரேக் டவுன் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேக்ட்டு கம்பல்சரி வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் அதிகமான ஸ்கூல் என்ரோல்மெண்ட் GER வந்து இருக்குன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, மொத்த சேர்க்கை விகிதம் உயர்கல்வியிலையும் இடைநிலை கல்வியிலையும் தொடக்க கல்வியிலையும் இருக்குன்னா அது இப்போ எவ்வளோ இருக்குது, எத்தனை % இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து கொடுக்க தெரியணும். அந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸ் மட்டும்
நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும். அப்போ வந்து இந்த 10 டேஸில் நான் அதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து சில முக்கியமான டேட்டாஸ் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், அதை வந்து எக்ஸாமில் எப்படி யூஸ் பண்ணணும் ஆன்சர் ரைட்டிங்கில் அப்படின்றத இந்த செஷனில் சொல்லிவிடுவேன். அதுக்கு நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 1 hour 10 டேஸில் 10 hour. ஸோ அந்த 10 hour வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட மனப்பாடம் பண்ணுறதுல அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அங்கே மார்க்ஸ் வந்து அதிகமாக வரும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு முக்கியமான மேட்டர். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக ரிட்டன் ப்ராக்டிஸ் வேணும், ஃபேக்டை மனப்பாடம் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் சிலபஸில் இருக்க ஒரு வேர்டுக்கு தெரியலனா அதை பற்றி கூகுள்லேயோ இல்லை ஏஐ கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் போதும். எவ்வளோ பெரிய கான்செப்டையும் உங்களுக்கு சிம்பிளாக இப்போலாம் ஈஸியாக இன்டர்நெட் வச்சு கற்றுக்க முடியும். அந்த சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் இருந்தால் மோர் தேன் எனஃப். அதுக்கடுத்து நம்ம வந்து எக்ஸாம் காலில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து எக்ஸாம் கால் சேலஞ்சஸ் தான் இருக்கிறதுலேயே மிக கொடுமையான ஒரு சேலஞ்சஸ். ஸோ வந்து எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமான சேலஞ்சஸ் வந்து நான் பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர். ஸோ வந்து மென்டலி வந்து நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டு போனோம். கொஷின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களோட ரூல்டு கொஷின் பேப்பர் இப்படி இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2025 நடந்த குரூப் 2ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஷினோட வித்து அகலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் 10 மார்க் வந்து 100 வேர்ட்ஸ்லையும் 15 மார்க் வந்து 200 வேர்ட்ஸ்லையும் தான் எழுதணும். இது வந்து 2 மெயின்ஸுக்கு. குரூப் 1னா இது 150, இது 250 இருக்கும். ஸோ இதில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வித்தை நல்லா அகலப்படுத்திட்டாங்க. ஸோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லைனில் 4 வேர்டு இல்லைனா 3 வேர்டு எழுதுறோம்னா, இப்போ நம்ம 5 வேர்டு to 6 வேர்டு எழுதுகிற அளவுக்கு அகலம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அகலம் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளால் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி தான் ஆகணும். நம்ம அதே 3 வேர்டு எழுதிட்டோம் இல்லை 4 வேர்டு எழுதினோம்னா நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 100 வேர்ட்ஸ் தான் நமக்கு அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 1க்கு என்ன அளவு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே அளவு குரூப் 2க்கும் கொடுக்குற ஒரு நிலைமை வந்துச்சு. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மேஜரான சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போது எக்ஸாம் காலில் நம்ம மார்க் டெஸ்ட்டில் எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இதோட அகலம் கம்மியான பேப்பரில் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே போய் நமக்கு அந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இதை ஹேண்டில் பண்ணுற நிலைமை வந்தாலும் அதை அங்கே சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஸோ இதை பற்றின அவேர்னஸ் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஃப்ரெஷராக புதுசாக எழுதுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் காலில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் இல்லை சேலஞ்சஸ் வரும் அப்படின்னா, கொஷின் புக்லெட்லாம் மெயின்ஸுக்கு இப்போ வந்து உங்களுக்கு சீல்டாக வரும். அதாவது உங்களோட பேப்பரை உள்ளே வச்சு ஒரு போஸ்ட்டில் போடுற மாதிரி சீல் பண்ணி வந்திருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று கொடுத்து, பிளேடோ ஏதோ ஒன்று கொடுத்து கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 9:15 உங்களுக்கு கொஷின் தராங்க அப்படின்னா, 9:15 இதுக்கு முன்னாடி நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த 1/4 மணி நேரம் டைம் பீரியடில் பார்க்க முடியும். இப்போது 20 பேர் ஒரு ஹாலில் இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க ஒருத்தருக்கு சீக்கிரமாக பார்த்து ஓப்பன் பண்ணி எழுத முடியும் மீன்ஸ் எழுத முடியாது, 9:30 தான் எழுத அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து அவரால் கொஷினை அதிகமாக வாசித்து ஃபார்மலைஸ் பண்ண முடியும். நீங்கள் 20வது பெர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கஷ்டம். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அங்கே இன்விஜிலேட்டரே போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பிளேட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே டிமாண்ட் பண்ணலாம். நீங்கள் 9 மணிக்குள்ளே போகிறப்பவே இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஆனால் வந்து யார்ட்டையுமே ஆர்கியூ பண்ணாதீங்க. அவங்க வந்து இருக்குன்னா ஓகே, இல்லைனாலும் நமக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்கள் கையில் கொஷின் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் எனக்கு அந்த 10 மினிட்ஸில் ஃபார்மலைஸ் என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு இப்போவுமே பண்ணிக்கணும். ஸோ அங்கே போயிட்டு யாரோடையுமே ஆர்கியூ பண்ணி நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது நம்மளோட அங்கே யோசிக்கிற திறனை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன்றது நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனல் அப்படின்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வந்து எரர் வருது. ஸோ இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்னென்னா, லாஸ்ட் 2025 நடந்த குரூப் 1ல் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்ரி பாலிசி அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துச்சு. கொஷினில் கேட்டிருந்தது மானிட்ரி பாலிசி, அதுக்கு தமிழில் பணவியல் கொள்கைன்னு அர்த்தம். ஆனால் வந்து அவன் நிதி கொள்கைன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் கொஷினே வாசிக்காமல் தமிழில் நிதி கொள்கைன்றதை மட்டும் பார்த்து வாசி எழுதியிருந்தாருன்னா 15 மார்க் வந்து அவருக்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்கான வேர்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த ஏரால எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ்லாம் ஓரளவு தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ஒரு டைம் வந்து வாசிக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் 2022லையும் ஒரு குரூப் 2 மெயின்ஸில் எந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கிலீஷில் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னா அரசின் முயற்சிகள் என்ன அப்படின்றத அர்த்தம். ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வர்றப்ப அரசின் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து மெயின்ஸ் எழுதுற எல்லாத்துக்குமே தெரியும் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு எழுதுறப்ப நம்ம ஆக்ட், ஸ்கீமு, பாலிசி, சட்டம், திட்டம், கொள்கை அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த டைமில் கொஸ்டினில் வந்து திட்டங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னு திட்டங்களை மட்டும் அட்ரஸ் பண்ணுவோம். ஆனால் அது தப்பு. அவங்க இங்கிலீஷில் என்ன இனிஷியேட்டிவ்ஸ்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத சொல்லலாம், ஆக்ட் சொல்லலாம், ஸ்கீம் சொல்லலாம், பாலிசி சொல்லலாம், கமிட்டிஸ் சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து அட்ரஸ் பண்ணப்படுது அந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் எக்ஸாம், டியூரிங் எக்ஸாம் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து நல்லா ரேஷனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படித்து இந்த மெயின்ஸுக்கு வர்றதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம். இதில் நமக்கு வந்து கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும்னா இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்து வளர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், பேப்பர் கம்ப்ளீஷன் இதெல்லாம் வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் 10 days. அதையும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெமரைஸ் வந்து சில விஷயங்களை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி எஸ்டிஜியில் 17 கோலையும் மெமரைஸ் பண்ணிடணும். ஸோ 17 எஸ்டிஜி கோலை வந்து மெமரைஸ் பண்ணி அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எப்படி ஆன்சர் இன்டகிரேட் பண்ணலாம், எந்த இடத்துல சொல்லலான்னு நான் ஒவ்வொரு கொஸ்டினை வச்சு சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஸோ வந்து எஸ்டிஜியில் 17 கோலையும் படிச்சிருங்க. டைம் இருக்குது, எனக்கு 17 கோல் நல்லா தெரியும் அப்படின்னா முக்கியமான சில கோல் இருக்கும்ல. ஸோ வந்து இப்போ 3னா வந்து நமக்கு ஹெல்த்துன்னு தெரியும், 3.1 ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், 3.2 ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், 5னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு தெரியும். ஸோ அதில் 5.1 2 ஏதாச்சும் ஒரு டார்கெட் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லணும். நான் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ்லேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைனா அது 5ல் இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க 5.1 2 அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட ஆன்சரோட நம்மளோட ஆன்சர் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கோலை எழுதுறத விட அந்த டார்கெட்ஸ் இவன் கொஞ்சம் எழுதலாம். ஸோ வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் அந்த கோல் எழுதினாலே உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 169 கோல் இருக்குது. 169 ப்ராக்டிக்கலாக படிக்க வாய்ப்பே இல்லை. ஒரு 10 to 15 டார்கெட்டு இதை மட்டும் பார்த்து எக்ஸாமில் கொஸ்டினில் நம்ம அட்ரஸ் பண்ணுறப்ப நமக்கு தேவைப்படுதா அப்படின்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணலாம். இது ஒன்று. ஸோ வந்து மீதி இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினாக இப்போ பார்ப்போம்ல, ஒவ்வொரு அனலைஸ் பார்ப்போம்ல, சிலபஸ் அனலைஸ் பார்ப்போம்ல, பார்க்குறப்ப வந்து அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வந்து நமக்கு சிலபஸ் யூனிட் 7 மட்டும்தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த யூனிட் 7 மட்டும் ஃபுல்லாக பார்ப்போம். உங்களுக்கு வந்து குரூப் 1 லெவலில் வந்து எக்கனாமி பார்க்குறப்ப இல்லை யூபிஎஸ்சி லெவலில் பார்க்குறப்ப வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஆனால் குரூப் 2 லெவலில் வந்து நமக்கு சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு சிலபஸ். ஸோ இதில் இந்த 40 மார்க்குன்றது யாருமே விடக்கூடாது, அதான் மேட்ரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முக்கால்வாசி சிலபஸ் கிட்டத்தட்ட 95% வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது தான். அதுவும் நமக்கு இதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 11th 12th எஸ்சிஆர்டி போதும். ஸோ 11ஆம் 12ஆம் புக்கு படித்தாலே அதில் இருக்க கீவேர்டை படித்தாலே நமக்கு வந்து ஃபுல் மார்க்கும் வாங்கிடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம அங்கங்கே பிரித்து படித்ததெல்லாம் ஒன்றா இன்டகிரேட் பண்ணாலே மோர் தென் எனஃப். ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசி, ரேஷனல் காம்பவுண்டன்ஸு, அதாவது எதுனா எல்பிஜி ரிஃபார்ம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ அதாவது பட்ஜெட்டு, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ, ஃபிஸ்கல் பாலிசி, இது எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் இதுவரை நமக்கு வந்து அப்படியே ப்ரிலிம்ஸில் இருக்கிறது தான். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு ஆக்ட் மட்டும் நம்ம புதுசாக படிக்கணும், ஒரு சட்டம், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். சரிங்களா? ஸோ வந்து இந்த எஃப்ஆர்பிஎம் சட்டம் 2003 வந்துச்சு. இது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஒரு நாட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு நாடு எவ்வளோ, நம்ம நாடு எவ்வளோ கடன் வாங்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டியாக நீங்கள் வந்து கொடுக்கணும். பட்ஜெட் கொடுக்குறப்ப 3 டாக்குமெண்ட் கொடுக்கணும். இப்போ 4 மாற்றிருக்காங்க. எந்த டாக்குமெண்ட்லாம் மக்களுக்கு நீங்கள் தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. சரியா? ஸோ இந்த சட்டத்தை மட்டும் தனியாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னா திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம ப்ரிலிம்ஸில் படித்த அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸு, ரூரல் கிரெடிட். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமே நான் வந்து இன்னொரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலில் பார்க்குறப்ப இந்த மொத்த சிலபஸுமே 12 கொஸ்டின்.
இந்த 40 மார்க்குமே எனக்கு வந்து ஒரு 12 கொஸ்டினில் வந்து முடிஞ்சிடும். அந்த 12 கொஸ்டின் மாடல் வந்து காட்டுறேன். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், ரூரல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் அக்ரி மார்க்கெட்டிங், ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம்ல. இதில் வந்து என்னென்னா MS சுவாமிநாதன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு டேரெக்டாக ஒன்று கொடுத்துருக்குறாங்கண்ணா. FRBM ஆக்ட் புதுசாக படிக்கிறோம். இந்த MS சுவாமிநாதன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து புதுசாக படிக்கிறோம். இந்த 2 தான் நமக்கு வந்து புதுசு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பாவர்ட்டி, வறுமை நமக்கு ப்ரிலிம்ஸில் உள்ளது, வேலைவாய்ப்பு ப்ரிலிம்ஸில் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து அந்த வேலைவாய்ப்பில் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் எல்லாமே படிச்சிருப்போமா. படித்ததில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ஸோ ILOவோட ரிப்போர்ட்டு, இது மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 தான் சிலபஸில் மெயின்ஸுக்குன்னு புதுசாக பார்க்குறோம். மீது எல்லாமே ப்ரிலிம்ஸில் நம்ம படித்தது தான் இருக்குது. அடுத்து வறுமை இருக்குது. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸஸ்லாம் இருக்குல்ல, HDI, GDI, GEM, ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, இதுவுமே நமக்கு வந்து யூனிட் 5ல் ப்ரிலிம்ஸில் நீங்கள் படித்தது தான். சரியா? அப்போ எதுவுமே புதுசு இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் மெயின்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக படிக்கிறது இந்த ஃபாரின் ட்ரேடு மட்டும்தான். இதுவுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் FDIனா என்னென்னு படிக்கணும், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட், வெளிநாட்டு கடன், இவ்வளோ மட்டும் நீங்கள் வந்து படித்தாலே மோர் தென் எனஃப். சரியா? ஸோ வந்து இந்த சிலபஸை நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ப்ரிலிம்ஸில் படித்தது 95% வந்துருச்சு. அப்போது மெயின்ஸுக்குன்னு MS சுவாமிநாதன் கமிட்டி கமிஷன், FRBM ஆக்ட், ILOவோட ரெக்கமெண்டேஷனு, ஃபாரின் ட்ரேடு, இந்த 4 டாப்பிக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மீதி எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஏதோ ஒரு வகையில் படிச்சிருப்பீங்க. அப்படி படித்து கிளியர் பண்ணதுனால தான் மெயின்ஸ் வந்து எழுத வந்திருக்கீங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் படித்ததுலேயுமே கவர் பண்ணியிருப்பீங்க. இந்த 4 டாப்பிக்கையும் நீங்கள் வந்து நல்லா கவர் பண்ணணும். இதுவரை நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 4 வந்து படிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த 4ல் 2 டாப்பிக்லேருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டோம். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதில் நமக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிலபஸை எப்படி நான் ஒரு 12 கொஸ்டினாக உடச்சி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த சிலபஸ் பிரேக் டவுன். இதில் வந்து நமக்கு யூனிட் 7ல் மொத்தம் டாபிக்ஸ் எல்லாம் சிலபஸில் இருக்கிறதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி வச்சா நமக்கு ஒரு 12 டாபிக் வருது. கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்தா 13. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்போவுமே இன்டகிரேட்டடாக தான் படிப்போம். ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்ப அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் பார்க்குறப்ப என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸுக்கு அப்படியே படித்தது தான். ஸோ வந்து இதோட மீனிங் என்ன, அதாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி கூட கேட்டுக்கோங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நல்லா படித்து முடித்தவங்க வந்து ஒரு 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் இதிலேருந்து, இல்லை ஒரு பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி கூட கேளுங்க. ஸோ வந்து மீனிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்க்குறப்ப, இல்லை நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்தியா வந்து ஒரு மிக்சர் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் நம்ம சொல்லியிருப்போம். இந்தியாவை வந்து இதில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டே மோர் தென் எனஃப். இதை பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பின்னாடி கொஸ்டினை பார்க்குறப்ப பார்க்கலாம். கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து, பலம் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படின்னு ஸ்கூல் புக்கில் ஒரு 15 பாயிண்ட் இருக்கும். அந்த 15 to 20 பாயிண்ட் இருக்கும். அதை மட்டுமே அப்படியே படிக்கணும். இந்தியாவில் வந்து ஸ்ட்ரென்த் என்ன, கலப்பு பொருளாதாரம் இருக்குது, விரைவாக வளர்ந்து வர சந்தை இருக்குது, விவசாயத்தை நம்பி அதிக மக்கள் இருக்காங்க, அதிகமாக நகரமயமாயிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ட்ரென்த்தில் சொல்லியிருப்பாங்க. வீக்னஸில் அதிக மக்கள் தொகை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏரியா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த இதை மட்டும் படிங்க. இல்லை ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக நான் படிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து அந்த 15 to 20 பாயிண்ட்டை மட்டும் ஹெட்டிங்கை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயின்ஸில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. இந்தியா வந்து $5 trillion அடைகிறதுக்கு என்ன சவால்கள் இருக்குது, இல்லை தமிழ்நாடு வந்து 2030 $1 trillion அடைகிறதுக்கு என்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்குறப்ப அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவோட பலவீனங்கள் அப்படின்னு ஒன்று படித்தோமா. ஸோ வந்து போதிய உள்கட்டமைப்பு வசதி இல்லை, அதிகமான மக்கள் தொகை, வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக இதில் எழுதிடலாம். இப்போ புரியுதா? அப்போ வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் பலங்களோ பலவீனங்களோ நம்ம படித்தது வேறு கான்டெக்ஸ்ட்டுக்கு, ஆனால் அங்கே நம்ம இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். இந்த மாதிரியான மைண்ட் செட்டை வந்து வளர்த்துக்கணும். ப்ராடான ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இதை எழுத முடியும். மெயின்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர்னு டெஃபினட்டாக எதுவுமே கிடையாது. ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லாமே எழுதலாம். அந்த கேள்வி என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதற்கு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே எழுதலாம். அதை வந்து ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு வந்து புரியும் இன்னும்.
அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸு, அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஸ்டாட்டிக் நோட்ஸ்ன்னு கிடையாது. இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குன்னு. ஸோ மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 10 டேஸில் டெய்லி 1 hour மனப்பாடம் பண்ணணும். கம்பல்சரி மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னென்னா பட்ஜெட். ஸோ வந்து பட்ஜெட் வந்து நமக்கு யூனியன் பட்ஜெட் இருக்குது, தமிழ்நாடு பட்ஜெட் இருக்குது, தமிழ்நாடுல அக்ரி பட்ஜெட் இருக்குது. ஸோ பட்ஜெட்லேருந்து நமக்கு எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறப்ப காமனாக நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கொஷின் அப்படி கேட்குறான், 2023 பட்ஜெட்டில் வந்து ஒரு காம்பனன்ட் கொடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே, பொருளாதார ஆய்வறிக்கையும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸில் நிறைய கொஷின் வருது, மெயின்ஸில் நமக்கு அதில் இருக்க டேட்டா மட்டும் போதும். அப்போது நான் எந்த மாதிரியான டேட்டா அதிலேருந்து படிக்கணும் அப்படின்ற நெக்ஸ்ட் கொஷின் வரலாம். அப்படின்ற கொஷினுக்கு நான் என்ன அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிரைமரினா விவசாயம், செகண்டரினா தொழிற்சாலை, டெர்ஷரினா வந்து சேவைத்துறை. இந்த 3ஓட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அவங்களோட பங்கு என்ன, ஆட்கள் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, ஜிடிபி எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்க்குறப்ப பிரைமரி செக்டரில் அதிக ஆட்கள் வேலை பார்ப்பாங்க, கம்மியான ஜிடிபி வரும். செகண்டரியில் ஓரளவு ஈக்குவலாக வேலை பார்ப்பாங்க, ஒரு 50 பேர் வேலை பார்த்தா ஒரு 50 ரூபா ஜிடிபி வர மாதிரி அவங்க வந்து தராங்க. ஆனால் டெர்ஷரி செக்டரில் அப்படியே ஆப்போசிட்டு, கம்மியான ஆட்கள் தான் வேலை பார்க்குறாங்க, ஆனால் ஜிடிபியில் வந்து அதிகமாக தராங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட்லாம் தெரியுதா? இதெல்லாம் வந்து பட்ஜெட் கூடயும் எக்கனாமிக் சர்வே கூடயும் நீங்கள் மிங்கிள் பண்ணி எழுதிடணும் ஆன்சரில். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆன்சரை வந்து நமக்கு வந்து தரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது சிலபஸில் இத்தனை டாபிக் கிடையாது. சிலபஸில் எனக்கு வந்து இது ஒரு கொஸ்டின், புக்கில் இருக்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதை நான் மனப்பாடம் பண்ணணும். அதை வந்து எக்ஸாமில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் கொண்டு போய் எழுதணும். அதுக்கப்புறம் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே படித்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சால் நமக்கு வந்து முடிஞ்சுது இந்த டாபிக். நெக்ஸ்ட் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ புதிய பொருளாதார கொள்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1991 வரைக்கும் நம்ம வேற மாதிரி இருந்தோம், அதாவது க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்தோம். ஒரு மூடிய சந்தை தான் இருந்துச்சு, வெளிநாட்டு பொருட்களுக்கு இங்கே அனுமதி இல்லை பெருமளவில். அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் ராஜ் முறை இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொண்டு வந்ததுனால இந்திய பொருளாதாரம் வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சிலபஸ்லேயே நமக்கு வந்து எந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எல்பிஜினா என்னன்னு தெரியும், தனியார் மயம், தாராளமயம், உலகமயமான. அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, கொஞ்சம் ஸ்டாட்டிக் பாயிண்ட் மட்டும் இல்லை நீங்கள் படித்து வச்சுக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட்டே ஓகே. நரசிம்மராவ் இருந்தாங்க, மன்மோகன் சிங் இருந்தாங்க, அந்த டைமில் கல்ஃப் வார் நடந்துச்சு, இங்கிலாந்து பேங்க்ல நம்ம தங்கத்தை அடகு வச்சோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். இதில் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, பேக்ரவுண்டு கேட்கலாம், இதோட எஃபெக்ட்ஸ் கேட்கலாம். எஃபெக்ட்னா இந்த எல்பிஜினால நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுக்கு வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பார்த்தா மட்டுமே மோர் தென் எனஃப். இதை வந்து நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, இல்லை இதை வந்து நான் எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெட்டீரியலில் தான் படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த மெட்டீரியல் இருக்குது ஓகே, இல்லை ஸ்கூல் புக்கில் படிக்கிங்களா அதுவும் ஓகே, இல்லை எனக்கு இன்னொரு சோர்ஸ் வேணும் அப்படின்னா நியூ எக்கனாமிக் பாலிசி யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டு கூகுளில் போட்டுருங்க. அதில் வர பாயிண்ட்ஸை வந்து ஜஸ்ட்டு அந்த சப்கெட்டிங்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சப்கெட்டிங்கை வச்சு கீவேர்டை வச்சு உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்படியும் இல்லையா, ஒரு ChatGPTயோ ஜெமினியோ எடுத்துக்கிட்டு ஏஐ கிட்ட வந்து கேளுங்க, எந்த மாதிரி வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசியோட பேக்ரவுண்ட் என்ன, ரேஷனல் என்ன, ஏன் அதை கொண்டு வந்தாங்க, ஏன் அந்த நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அதோட காம்பனன்ட்ஸ், அதோட கூறுகள் என்ன, தனியார் மயம் என்ன, தாராளமயம் என்ன, உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்ன அப்படின்றத வந்து அதில் பார்த்தாலே போதும். சரியா? ஸோ வந்து அது ஒரு பாயிண்ட் தரும்ல, அது தர டேட்டாவெல்லாம் நம்பாதீங்க. டேட்டா வந்து உங்களோட ஸ்கூல் புக்லையோ இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்க டேட்டா தான் கரெக்டு. அது தர பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாம், சப்கெட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பியூரோக்ராட்டிக் பாட்டில் நெக், அதிகாரத்துவ தலையிடல் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கரப்ஷன், ஊழல் அதிகமாக இருந்துச்சு, ரெட் டேபிசம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்நிய பொருட்கள் வந்து வரல, தனியாரை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு வர முடியல, ஃபெரா அப்படின்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு கட்டுப்படுத்தும் சட்டம் போட்டு அந்நிய முதலீடை உள்ளே வர்றது ரொம்ப தடுத்தோம். அது மூலமாக எக்கனாமி வந்து ஓரளவு ஸ்டேபிளாக போயிட்டு இருந்தது வந்து டவுனாக ஆரம்பிச்சிது. இதை தான் ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு 3-3.5 நாட்டோட ஜிடிபி வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. அதை உடச்சி திரும்ப வந்து ஒரு 6 to
8 இந்த பர்சன்டேஜில் வரதுக்கு காரணம் வந்து 1991 கொண்டு வந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் தான். ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு தவிர்க்க முடியாதது. இருப்பினும் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இன்இக்வாலிட்டி வந்து ஐடன் ஆச்சு. ஸோ இன்இக்வாலிட்டினா ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகமாச்சு. ஏழை வந்து ஏழையாக போயிட்டே இருந்தான், பணக்காரனாக போயிட்டே இருந்தான். ஒரு கான்செப்ட் எல்லாமே இதுலேருந்து வந்தது தான். ஸோ இந்த மெத்தடை மாற்றணுமா, அபாலிஷ் பண்ணணுமானா கூடாது. இதில் வந்து ரிஃபார்ம் பண்ணணும். அப்படி தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் இருக்கணும். ஸோ எந்த ஒரு கவர்மெண்டோட பாலிசியுமே மொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம எழுதவே கூடாது. நம்ம அந்த பாலிசியில் ரிஃபார்ம் பண்ணணும், அதை அப்டேட் பண்ணணும், அதில் இருக்க ஒரு ப்ரொவிஷனை மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட ஆன்சர் இருக்கணும். ஸோ டீப் நெகட்டிவாக வந்து எதையுமே கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேக்ரவுண்டில் வந்து ஆரம்பித்து இப்போ ப்ரெசண்டாக என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சரலாக என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, இதோட அச்சீவ்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் இதோட கிரிட்டிசிசம் என்ன, இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் அதில் இருக்குது. ரொம்ப ஈஸியான இதுதான். ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸில் ஆல்ரெடி படித்ததுனால அதையே வந்து நம்ம அப்படியே எழுத போகிறோம். அப்புறம் வந்து சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ வந்து சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூனா வருவாய் ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப்படியே நீங்கள் பட்ஜெட்டை மட்டும் படித்தாலே போதும். ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து டேட்டா இருக்கும். டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு வந்து ஃபிஸ்கல் பாலிசி படிக்கும்போது உள்ள படிச்சிருப்பீங்க. நிதி கொள்கை கீழே பட்ஜெட் படிக்கிறப்ப இதை படிச்சிருப்போம். வரி வருவாய், வரியற்ற வருவாய்னு. அதில் உள்ள காமன்லாம் உங்களுக்கு தெரியும். வரி வருவாயில் நேரடி வரி, மறைமுக வரின்னு சொல்லியிருப்பாங்க. நான் டேக்ஸில் வந்து நிறைய இருக்குது. கிராண்ட்ஸ் இருக்குது, கடன் வாங்குறது இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபீஸ் இருக்குது, பெனால்ட்டி இருக்குது, எஸ்சீட்டு, தண்ட தீர்வை இருக்குது, இறப்பு தீர்வை இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கா. ஸோ அதெல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு இதுலேருந்து என்ன வேணும் அப்படின்னா, புதுசாக ஒரு பட்ஜெட் வந்திருக்குமா, அந்த பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எந்த துறையிலேருந்து அதிகமான காசு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பட்ஜெட்டில் லேட்டஸ்ட்டால் இன்கம் டேக்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியில் வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா. ஸோ அது பார்க்க தான் அந்த பட்ஜெட் படிக்கிறோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. இதெல்லாம் நம்ம எங்கேனாலும் இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னா நிதி கூட்டாட்சி இல்லை வந்து இப்போ என்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நமக்கு ஃபினான்ஸ் கமிஷனோட லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ 16வது ஃபினான்ஸ் கமிஷனை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்றத அப்படியே கேட்கணும், படிக்கணும், அதை அப்படியே எழுதணும். சரிங்களா. ஸோ அது வரப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு லாஸ்ட் மெயின்ஸில் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு ஒரு 50 மார்க் டேரெக்டாகவே கேட்டாங்க. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதில் இருக்க ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கோங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு விலக்கல், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு லைனில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். சரிங்களா. ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரிலிம்ஸ் படிக்கிற மாதிரி மெயின்ஸுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்றது போதும். அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஏரியா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆரிஜினல் ஸ்ட்ரக்சரு, அவங்களோட பணிகள் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அத்துப்படியாக தெரியும். தெரியலையா, ஸ்கூல் புக்கை போய் படிங்க. அதில் பேங்கிங்னு ஒரு சாப்டர் இருக்கும் 12th SCRTயில். அதில் இருக்க அவங்களோட பணிகளை மட்டும் படித்தா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதுலேருந்து என்னெல்லாம் கேட்டான் அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். மானிட்டரி பாலிசி ஆல்ரெடி போன வருஷம் தான் கேட்டான். ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் கேட்டாங்க. பணவியல் கொள்கை, ரிசர்வ் பேங்கோட ஒரு டூலு, அதை பார்க்கணும். ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஃபினான்ஸ் கமிஷன், லேட்டஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் சிலபஸில் லேட்டஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெலவென்ட் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா. ஸோ அதை வந்து பார்க்கணும். ஸோ அக்ரி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு உள்ளே படிக்கும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றுமே இல்லை. அக்ரிகல்ச்சர்னு போட்டு அக்ரிகல்ச்சரில் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன. ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ 2 வகையான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, விதைப்பதற்கு முன், அதாவது ஒரு பயிரை விதைப்பதற்கு முன் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அவங்களோட இன்புட்ஸ் உள்ளீடுகள் கிடைக்கிறதுலாம் பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம், பொருள் கிடைக்காம இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். விதைச்சதுக்கு அறுவடைக்கு பின் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து போதுமான விலை கிடைக்காம இருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம், பார்கெனிங் பவர் இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஸ்கீம் படிக்காமல் இந்த அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன படிக்கணும்னா, அவங்களோட பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கணும். அந்த பிரச்சனைகளை இந்த மாதிரி பிரித்து படிச்சுட்டு அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கீம் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயிக்கு கடன் வேணும் அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு, KCC. அதுக்கப்புறம் வந்து அவர் நட்டுட்டார், அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா ஃபசல் பீமா யோஜனா, பயிர் காப்பீட்டு திட்டம். ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான் இருக்குது. சரி, இதுவும் நல்லபடியாக விளைய வச்சிட்டாரு, நல்லபடியாக கடன் வாங்கி எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து வியாபாரம் ஆகணும்ல, அதுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்க, ஈனாம்.
நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அந்த விவசாயி வந்து அவர்கிட்ட இருக்க தானியத்தை வந்து விற்கலாம் ஆன்லைனில், அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம உழவர் சந்தை அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கோம்ல. ஸோ என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, அவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்லேயே நல்லா படித்தது தான். ஸோ அதை பற்றி பயப்படவே வேண்டாம். ஜமீன்தாரி, ரைத் வரி, மகள் வரி அதை எப்படி அபாலிஷ் பண்ணாங்க, குத்தகை சீர்திருத்தங்களை என்ன பண்ணாங்க, நில உச்சவரம் என்ன கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே பார்க்க போகிறோம், பார்த்துருப்பீங்க. அப்புறம் நீங்கள் மெயின்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக படிக்கிறது என்ன இருக்குன்னா இந்த ப்ரைஸ் பாலிசி. ஸோ வந்து விலை கொள்கை அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 22 பயிருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒரு பயிருக்கு ஃபேர் அண்ட் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ், நியாய மற்றும் லாபகரமான விலை வந்து கரும்புக்கு கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்சால் இந்த 22+1 எம்எஸ்பி கொடுக்குறத வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணி டேரெக்டாக எம்எஸ்பி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாக்ஸ் போட்டு ராஃபி கிராப்ஸ் இதெல்லாம் இருக்குது, காரிஃப் கிராப்ஸ் இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கேஷ் கிராப்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் மனப்பாடம் பண்ணுங்கள், நெசசரி கிடையாது. ஸோ இந்த எம்எஸ்பி கூட சம்மந்தப்பட்ட வேறு என்ன கொள்கையெல்லாம் இருக்குது, விலை கொள்கை அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இஷ்யூ ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, வளங்கள் விலைன்னு ஒன்று இருக்குது, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, கொள்முதல் விலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் யார்கிட்ட பண்ணுறாங்கன்னா FCI, இந்திய உணவு கழகம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ்டு ப்ரைஸ், மானிய விலையில் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதான் PDS, பொது விநியோக முறையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படமாக போடணும். இப்படி படமாக போட்டு நீங்கள் இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி ஐடியாலாம் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கிராமப்புற இது நமக்கு ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி படித்தது தான், ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது தான் இது. இது வந்து ஒரு கிராமத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, எல்லா ஸ்கீமையுமே நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து புறான்னு ஒரு ஸ்கீம் உண்டு, அதை வந்து கொண்டு வரலாம். ஜல்ஜீவன் மிஷன் கொண்டு வரலாம், NRHM, NRLM, அந்த மாதிரி எல்லா ஸ்கீமும் ரூரல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது கொண்டு வரலாம். இது ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் என்ன கேட்டாலுமே இதில் எழுதிடலாம். மேலே உள்ளதான் அக்ரிகல்ச்சர்லேயே அதை தான் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேபர்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்கனைஸ் செக்டார்னு என்ன, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு என்ன, சிம்பிளாக கேட்குறப்ப இதை மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து வேலை வாய்ப்பின் வகைகள் இல்லை வேலையின்மையின் வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். மறைமுக வேலையின்மை, தொழில்சார் வேலையின்மை, ஸ்ட்ரக்சரல் எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல், அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போட்டாலே மோர் தென் எனஃப். ILOவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும், இல்லைனா ILOவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் UPSCன்னு போட்டிங்கன்னா ஏதாச்சும் வெப்சைட்டில் வரும். ஒரு 12 பாயிண்ட் இல்லைனா 10 பாயிண்ட், ஸோ 10 to 12 பாயிண்ட்ஸாக மனப்பாடம் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல ஒரு 4 விஷயத்தை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா கம்பல்சரி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதை வந்து நம்ம ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடலாம். மீதி எல்லாமே ப்ரிலிம்ஸ் வச்சே போட்டுடலாம். ஸோ அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாவர்ட்டி, இது வந்து நீங்கள் சோஷியல் இஷ்யூலேயும் படிப்பீங்க, இதுலேயும் படிப்பீங்க. ஸோ வறுமைன்றது வந்து சமூக பிரச்சனைகளே வருது, இதுலேயும் வருது. ஸோ இதை கொஞ்சம் பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 டைப்பான விஷயம் இருக்குது. ஸோ வறுமையின் நச்சு சுழற்சி, விசிய சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, ராக்னர் நக்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ அந்த டயக்ராமை நீங்கள் கண்டிப்பாக வரையணும். ஒருத்தருக்கு வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைந்த உற்பத்தி திறன் இருக்குது அப்படின்னா அவரோட வருமானம் வந்து கம்மியாக இருக்கும். வருமானம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவரோட சேமிப்பும் தேவையும் கம்மியாக இருக்கும். ஸோ லோ சேவிங் அண்ட் லோ டிமாண்டாக இருக்கும். அதனால் அவரால் ஹியூமன் கேபிட்டல்லையும் ஃபிசிக்கல் கேபிட்டல்லையும், உடல் மூலதனத்துலையும் மனித மூலதனத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் அவரோட ப்ரொடக்டிவிட்டி மறுபடியும் குறையுது, உற்பத்தி திறன் குறையுது. உற்பத்தி திறன் குறைஞ்ச எல்லாத்துக்குமே வருமானம் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் வறுமை நச்சு சுழற்சி. இதுதான் ராக்னர் நக்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு வந்து ஏன் ஏழையாக இருக்கிறான்னா அவன் ஏழையாக இருக்கிறான், அதான் காரணம். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதை வந்து அட்ரஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நச்சு சுழற்சி வந்து எல்லாருமே போட்டுருவீங்க, விசிய சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. இன்னொரு விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பாவர்ட்டி படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் MDPA இண்டெக்ஸ் வந்து படிக்கணும். ஸோ MDPA இண்டெக்ஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு. இதில் வந்து நமக்கு குளோபல் லெவலில் 10 இண்டிகேட்டரும் இந்தியா லெவலில் 12 இண்டிகேட்டர் இருக்கும். நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுற எல்லா இண்டெக்ஸையுமே படிக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம்பிள் அது வந்து கோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்போ புதுசாக ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், நிதி ஆரோக்கிய குறியீடுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2025 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒடிசா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதில் எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னா
ஒரு ஃபிஸ்கல் ஹெல்த்தை பற்றி கேட்குறப்ப, இல்லை ஒரு தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பற்றி கேட்குறப்ப 11வது இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த எம்டிபிஏல ஒரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினா 3 பரிமாணத்தில் வந்து வறுமை அளவிடுறாங்க. ஸோ வறுமையோட உங்களோட ப்ரிலிம்ஸில் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த கமிட்டிஸோட இது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அத்தனை டைம் கேட்டிருப்பாங்க. அதை போட்டுருவீங்க. டெஃபினேஷன் போட்டுருவீங்க. ஸோ வறுமைக்கு டெஃபினேஷன் வந்து நிறைய வகையில் எழுதலாம். காந்தி சொன்னது எழுதலாம். வைலன்ஸ், பாவர்ட்டி இஸ் த ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாரதியார் சொன்னது எழுதலாம். தனி ஒரு மனிதனுக்கு உணவை நிலையில் ஜகத்தினை எழுத்திடுவோம்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கூட எழுதிக்கலாம். அதெல்லாம் எழுதலாம். கோர்ஸ்லாம் எழுதலாம். திருவள்ளுவர் சொன்னது எழுதலாம். இன்மையிலும் மின்னானது வறுமை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து MS சுவாமிநாதன் ஒரு கோட் சொல்லியிருப்பார். அதாவது வறுமை என்னும் தீவில் வந்து மகிழ்ச்சி கடலில் நம்ம வாழ முடியாது சம்திங் ஒன்று ப்ரிலிம்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஸ்டாண்டர்டாக ஒரு கன்க்ளூஷன், இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களால் ஈஸியாக ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையுமே. ஸோ எம்டிபிஏயில் 12 இண்டிகேட்டர் இருக்கா, அந்த 12 இண்டிகேட்டருமே மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி வறுமை ஒழிப்பு திட்டங்களை எழுதுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது அப்படின்னா பெஸ்ட்டு வே இந்த எம்டிபிஏல 12 இண்டிகேட்டர் இருக்குது. ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் 12க்கும் தமிழ்நாடு என்ன ஸ்கீம் போட்டிருக்காங்க, இந்தியா என்ன ஸ்கீம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஹெட் கவுண்ட் ரேஷியோ 1.43 தான் இருக்குது. ஸோ மிக குறைந்த வறுமை விகிதத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. இந்த மாதிரி இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் எப்படி அப்ரோச் பண்ணால் நல்ல மார்க் வாங்கலான்ற ஒரு செஷன். ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமனான சில கான்செப்ட் இருக்குது. என்ன மாதிரி கான்செப்ட்னா, டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல். ஸோ இது வந்து நீங்கள் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இதை வந்து நித்தி ஆயோக் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னா, மிக தீவிர வறுமையை ஒழித்த மாநிலம் வந்து கேரளா அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ கேரளா எப்படி ஒழிச்சாங்க அப்படின்னா, பாட்டம் அப் அப்ரோச். ஸோ பாட்டம் அப் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடும் முன்னேறும் போது ஒவ்வொரு தெருக்களும் முன்னேறும். ஒவ்வொரு தெருக்கள் முன்னேறப்போ ஒரு கிராமம், கிராமம் முன்னேறப்ப தாலும், நிறைய தாலுக்குகள் முன்னேறப்ப மாவட்டம், மாவட்டம் முன்னேறும் போது மாநிலம், மாநிலம் முன்னேறும் போது நாடு. இதுதான் அர்த்தம். ஸோ நீங்கள் மேலேருந்து ஒரு திட்டம் மட்டும் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. கீழே ஒவ்வொருத்தனுக்கும் என்ன பிரச்சனையோ அந்த லெவலில் பிளான் பண்ணுங்க, அவங்களுக்கான தேவையை கொடுங்க. ஸோ கேரளா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எப்படி அலிவேட் பண்ணாங்க அப்படின்னா, மைக்ரோ லெவல் பிளானிங்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ மைக்ரோ லெவல் பிளானிங்னா என்னன்னா, நுண் திட்டம். ஸோ நுண்ணி அளவில் திட்டம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜில் உள்ளவங்க, சுய உதவி குழுக்களில் உள்ளவங்க, NGOவில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, நிதி ஆயோக் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அடிநிலையில் இருக்கிற மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்கள ஒன்றுபடுத்தி இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிபிஏல 12 இண்டிகேட்டர் இருக்குன்னு பார்த்தோமா, அந்த 12ல் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கலாம், மெட்டர்னல் மோர்டாலிட்டி வந்து இருக்கலாம், இன்னொருத்தங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து ஒருத்தங்களுக்கு ஹவுசிங் இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கலாம் வீடு இருந்து. ஸோ நம்ம எல்லாருக்குமே வறுமை ஒழிப்பு திட்டம்னு சொல்லிட்டு வீடு கொடுக்கறது வந்து தேவையில்லை. ஒருத்தங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தேவை, அப்போ அவங்க இருக்க ஏரியாவுக்கு ஹாஸ்பிட்டல் ஆக்சசிபிலிட்டியாக இருக்கணும். இல்லை இல்லம் தேடி மக்களை தேடி மருத்துவன்ற மாதிரி வீடு தேடி மருத்துவ சேவை கொண்டு போகணும். அப்போது அப்படி கொண்டு வரதுனால அந்த 12 பரிமாணத்தில் உள்ள வறுமையில் அவங்க ஒரு பரிமாணம் வந்து ஒழிச்சிட்டாங்களா, அப்போ அவங்க வறுமையில் வந்து மீண்டதாக வந்துருமா? அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு வீடு இல்லை, ஒருத்தருக்கு வீடு இருக்கு ஆனால் அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை. அப்போது அவங்களுக்கும் மொத்தமாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற ஸ்கீமோ வீடு கொடுக்குற ஸ்கீமோ கொடுக்காம, இல்லை காமனாக உணவு கொடுக்குற ஸ்கீமோ போடாமல் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, யாருக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், யாருக்கு வீடு இல்லைன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு வீடு கொடுக்கணும். கலைஞரின் கனவு இல்லம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமாக அதில் எழுதணும். ஸோ இதுதான் ஐடியா. அப்போது நான் வந்து இந்த டாப்பிக்கே படிக்கல, எனக்கான ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியணும் வறுமை வந்து மல்டி டைமென்ஷனல். அப்போ அந்த மல்டி டைமென்ஷனலாக இது பண்ணுறதுக்கு டாப் டு பாட்டம் அப்ரோச் செட் ஆகாது, கீழிருந்து மேலே தான் நம்ம கொண்டு போகணும். அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா கேரளா மாடலாக ஃபாலோ பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபைடாக தாயுமானவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து, ஒரு பெரிய ஸ்கீம் தாயுமானவர், அதுக்கு கீழே நிறைய அம்பர்லா ஸ்கீம், அன்பு கரங்கள் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஆதரவற்றவங்க, மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் வந்து ஒரு டாப்பிக்காக பார்க்கக்கூடாது, ப்ராடாக என் மைண்டை வச்சுக்கணும். அப்படி ப்ராடாக என் மைண்டை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஆன்சர் எழுதலாமோ அது எல்லாத்தையுமே இங்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஆன்சர் வந்து ஹோலிஸ்டிக்காக இருக்கும்.
நீங்கள் நாளைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நேராக பார்க்கவே கூடாது. அது மூலமாக வர சேலஞ்சஸ் என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதை எப்படி கொண்டு போகிறோம், அந்த மக்களுக்கு என்ன தேவை, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் நமக்கு சிலபஸ்லேயே ஆன்சர் ரைட்டிங் இப்படி ஃப்ரேம் பண்ணுறோம். புரியுதா? வே ஃபார்வர்டு என்ன எல்லாமே எழுதுறோம்ல, இது எல்லாமே ரியல் லைஃப்பில் மக்களோட வாழ்க்கையில் இம்பேக்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்லாம் அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு மெயின்ஸுக்கு எப்படி பார்க்கணும்னா, ப்ரிலிம்ஸுக்கு நம்ம என்ன பார்ப்போம், ரிலீஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடு லெவலில் விட்டாலும் பார்ப்போம், ஹெச்டிஏல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள்லாம் இருக்குன்னு. ஸோ நீங்கள் இப்போ என்ன மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பார்க்க மாதிரியே பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஹெச்டிஏ ரிப்போர்ட் இருக்கா, இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கா, இந்த ரிப்போர்ட்லலாம் பின்னாடி யூபிஎஸ்சின்னு போடுங்க. யூபிஎஸ்சி சைட்ஸ் வருமா, அதில் போய்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்கள், தமிழ் மீடியம் இருக்கவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்கள். அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு புது விஷயம் வந்து சொல்லியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிஏ ரிப்போர்ட்டு 2025 ஏஐ பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நிறைய விஷயங்களை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை மறந்துடுச்சு, நீங்கள் பாருங்கள். அந்த ஏஐ பற்றி அட்ரஸ் பண்ணும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் ஏஐ எழுதுவீங்களா, ஏஐ பற்றி ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஏஐ வந்து உலகத்தில் 5ல் ஒருத்தர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது வந்து அதிகமாகும், இது மூலமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாம், இல்லைனா ஏஐயில் எல்லாத்தையும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். இதை வந்து இதில் சொல்லியிருப்பாங்களா? அப்போது ஒன்று இந்த ரிப்போர்ட்டை அப்படியே கேட்கலாம், ரொம்ப வாய்ப்பு கம்மி. கேட்டாலும் எழுதிக்கலாம். அப்போ வந்து இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணோன்னா, இதை நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதா, அந்த பாயிண்ட்டை வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், டெக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு வே ஃபார்வர்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏஏ டிஃபேக் இதெல்லாம் இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வெறும் இண்டெக்ஸாக பார்க்காதீங்க. மெயின்ஸ் படிக்கும்போது ஈச் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு சிலபஸில் ரிலவெண்ட்டாக இருக்கா, அந்த ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களோட ஆன்சரில் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து இன்னும் ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அடுத்து ஃபாரின் ட்ரேடு. இது அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. நீங்கள் வந்து பேசிக்காக என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இருக்க ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் போகாதீங்க. ஸோ ஃபாரின் ட்ரேடுனா என்ன, வெளிநாட்டு வர்த்தகம். ஸோ வெளிநாட்டு வர்த்தகம்னா நம்ம இந்தியாவில் இருந்து ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அதுதான் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக ஆக்ட் இருக்கும், ஓகே, ஸ்கீம்ஸ் இருக்கும், பாலிசிஸ் இருக்கும். ஸோ ஆக்டு, ஸ்கீம்ஸு, பாலிசி, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் என்னெல்லாம் பாலிசி கொண்டு வந்திருக்கோம், என்னெல்லாம் இது பண்ணுறோம், அது மட்டும்தான் இதில் முக்கியமான மேட்ரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்டாங்க. அப்போது இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் என்னென்னு படிக்கணும். ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்கனாமிஸ்ட் அளவுக்கு இதை படிக்கணும் தேவையில்ல. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதியோட அது கண்ணுக்கு தெரிகிற பணிகளாக இருக்கலாம், பண்டங்களாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம், அதோட ரெக்கார்டு தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். அதோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா மெயின்ஸில் மட்டுமே ஸ்பெசிஃபைடாக ஒரு டாபிக் கொடுத்து கேட்குறான் அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் போன வருஷம் கேட்டான். ஸோ இந்த தடவை எக்ஸ்டர்னல் டெப்ட்டை பற்றி கேட்கலாம், இதெல்லாமே கேட்கலாம். ஸோ இதை எப்படி இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் டெப்ட் கடனை பற்றி பேசியிருக்காங்களா, கடனை பற்றி பேசும்போது ஃபினான்ஸ் கமிஷனு, என்கேசிம் கமிட்டி, இது அப்புறம் கான்ஸ்டியூஷனில் கடன் வாங்குறத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டெப்ட் நீங்கள் எழுதுறப்ப அதை மட்டும் இல்லக்கூடாது, இந்தியாவோட தற்போதைய கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டேட்டா தெரியணும். ஏன் நான் எல்லாத்துக்கும் டேட்டா படிக்கணுமான்னு கேட்டால், சிலபஸ்லேயே கடன் ஒன்று இருக்கா, அப்போ அந்த இதை படிக்கணும். சரியா? சிலபஸில் மானிட்டரி பாலிசின்னு ஒன்று கொடுத்தா இப்போ இருக்க ரெப்போ ரேட் எவ்வளோன்னு படிக்கணும். ஸோ அதை எழுதுறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஏரியாவே தேவையில்லை. நம்ம இந்த ஸ்டாட்டிக் படிக்கும் போதே அதை பற்றின ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு டேட்டா தெரிஞ்சால் போதும். சரியா? ஒரு முக்கியமான டேட்டா தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம ஆன்சர் எழுதுறப்ப பாக்ஸ் போட்டு காட்ட போகிறோம். அந்த பாக்ஸுக்கும் மார்க் வரப்போகுது. நமக்கு தேவை தெரிஞ்சிருக்கான்ற விஷயம்தான். ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிடுறதுக்கு நம்ம ஒன்றும் நியூஸ் சேனல்ஸ் கிடையாது. எக்ஸாம் எழுதுறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதோட ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். அதிக கடன் இருக்கா, இல்லை கம்மியான கடன் இருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான். இந்த வந்து 13 கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன்னா, 13 டாபிக்லாம் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் இன்டகிரேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இதுலேயுமே எப்படி இருக்குன்னா, நியூ எக்கனாமிக் பாலிசி, இந்த 2 and 3 ஒரே கான்செப்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு 10 இல்லைன்னா 11 அவ்வளோ கொஷினுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டென்ட்டு.
அந்த கண்டென்ட் மட்டும் படித்தா போதும். 10 நாளில் எவ்வளோ முடியுமான்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் படித்தது தான். சிம்பிளாக எதுவுமே தெரியலனா எல்லாத்துலேயும் நான் சொன்ன அந்த 4ஐயும் ஃபஸ்ட்டு படிங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 10 பாயிண்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ண முடியுதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கணும். இந்த மாதிரி கேட்டால் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் சோசியல் இஷ்யூவில் எங்கேயோ படித்தது இங்கே எழுதலாம், பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் எங்கேயோ படித்தது இங்கே எழுதலாம். அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வரணும். அதை மட்டும் பதட்டப்படாமல் 10 நாள் எவ்வளோ கூலாக படிக்க முடியுமோ அவ்வளோ கூலாக படித்தா போதும். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்றதையும் ஒரு டைம் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நமக்கு நான் குரூப் 1 குரூப் 2 லாஸ்ட்டு 2019 நடந்த கொஸ்டின்லாம் கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, என்ன மாதிரி கொஸ்டின் இருக்குது, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலான்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்போவே சொன்ன மாதிரி கிளாஸ் இல்லை, ஜஸ்ட்டு எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் இந்த 10 நாளில் நம்மளால் நல்ல மார்க் வாங்கி சர்வீஸ் போக முடியும் அப்படின்றதுக்கான செஷன் தான். ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குரூப் 1ல் கேட்டது, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, டூ யூ அக்ரி? இந்தியா ஒரு வளரும் நாடா, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம்னா, நீங்கள் ஒன்று எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நோன்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, சரிங்களா? ஜிடிபி க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். இதுக்கு டேட்டா எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேல இருக்க டேட்டா தான். எல்லா செக்டரோட கான்ட்ரிபியூஷன், ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்கிற வெளிநாட்டு பணத்தை வந்து அதிகமாக வாங்குற நாடு நம்ம தான். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த எக்கனாமிக் சர்வேல ரொம்ப டேட்டா இருக்குது. ரொம்ப டேட்டானா ஒரு 15 to 20 டேட்டா தான் தேவை. அதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க 1 ஹவரில். ஸோ அந்த மாதிரியான இதாக இருக்கா, நீங்கள் அதை வந்து அப்படியே அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2019 கேட்ட கொஸ்டினை பாருங்கள், இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, டு யூ அக்ரி வித் திஸ்? அப்படி இல்லைனா இஃப் நோ கிவ் ரீசன்ஸ் ஃபார் இட் அண்ட் டிஸ்கிரைப் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. இவ்வளோ பெருசாக கொஸ்டின் கேட்டோன்னு ஆல்ரெடி வந்த தீம் உங்களுக்கு புரியுதா? ஒன்று இப்போ டெவலப்பிங் நேஷனான்னு கேட்குறான், ஒத்துக்கிறியான்னு, இல்லை அண்டர் டெவலப்டு நேஷனா, நம்ம வந்து வளர்ச்சி அடையாத நாடான்னு கேட்குறான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ இப்படி புரியறதுக்காக என்ன அப்படி கேட்டிருக்காங்கன்னா, நான் இல்லை இந்தியா வந்து வளர்ச்சி அடையாத நாடு கிடையாது, வளரும் நாடு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான காரணங்களை கூறு, இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகளை விளக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். சிறப்பியல்புகள்னா என்ன? இந்தியாவோட நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் பலங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்ல, அதை ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பட்ஜெட்டே இதே சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் 15 மார்க்கில் நம்ம கேட்டால் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்தது 19ல் கேட்டது. ஸோ வந்து கிரேட் பிளேன்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ வந்து கிரேட் பிளேன்ஸ்னால் வட இந்திய பெரும் சமவெளியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜியாகிரஃபிலே வரலாம், இதிலே வரலாம். ஸோ வந்து அங்கே என்னெல்லாம் பொருளாதார ஆக்டிவிட்டி நடக்கும் அப்படின்றத வச்சு இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதெல்லாம் 19ல் உள்ளது. ஸோ வந்து இப்போ ரெலவெண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். ஸ்டேட் த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் இந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்திய பொருளாதார மேம்பாட்டில் பொதுத்துறையோட பங்கினை கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து தான் கவர்மெண்டோட துறைகள் வந்து எந்த மாதிரியான இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் படிச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு எழுதலாம், இல்லை காமனான ஒரு இது எழுதலாம், அந்த மாதிரி இதெல்லாம் போடலாம். நார்மலான ஒரு கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே குரூப் 1 கொஸ்டின்ஸாக இருக்குது. R&D பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும், சரியா? புதிய பொருளாதார கொள்கையோட நோக்கங்களை எழுதுங்க அப்படின்னு கேட்குறப்ப அதை ஏன் கொண்டு வரணும், அதில் என்னெல்லாம் கூறுகள் இருந்துச்சு, எல்பிஜி இருந்துச்சு, ஏன் எல்பிஜி கொண்டு வந்தோம், எல்பிஜிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அப்படி கொண்டு வந்துட்டு ஒரு டயக்ராம் போட்டுடணும். பிஃபோர் எல்பிஜி வந்து நமக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஒரு சீரான அளவில் இல்லை கம்மியான அளவில் தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1991 அப்புறம் ஒரு அப்பில் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போடலாம், சரியா? இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இது குரூப் 122ல் மக்கள் தொகை பெருக்கத்தின் பயன். ஸோ வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணும்போது எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இன்ட்ரோடக்ஷனில், கன்க்ளூஷனில் அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்டிஜி யூஸ் பண்ணுங்கள். விக்சித் பாரத்னா 2047க்குள்ளே வளர்ந்த இந்தியாவை நம்ம வரணும் அப்படின்றது. சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்ற பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு 10 to 15 கீவேர்ட்ஸ் நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், எக்கனாமினா விக்சித் பாரத் எஸ்டிஜி கொடுக்கலாம், சோஷியல் விஷயம் எஸ்டிஜி கொடுக்கலாம், விக்சித் பாரத் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம் கொடுக்கலாம், ஆத்ம நிர்பார் பாரத் கொடுக்கலாம், செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் இந்தியாவுக்கு.
இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஆன்சர்ல இருந்து கொடுக்கலாம். டெமோகிராஃபிக் டிவிடெண்டுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் இன்னொரு கீவேர்டை கொடுத்தோம்னா அமிர்த் கால். அமிர்த் கால்னா அமிர்த காலம். ஸோ வந்து இந்தியா வந்து இப்போ அதோட அமிர்த காலத்தில் இருக்கு. ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றப்ப வந்து மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் நிறைய மாறி இருக்கும். மக்கள் தொகை பிளவு அப்படின்லாம் டிஎன்பிஎஸ்ல இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா மக்கள் தொகை ஈவுத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் தொகையினால ஏதோ ஒரு நல்லது நடக்குது, அதுதான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் நமக்கு. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உலகத்திலே யங்கஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியா விளங்குது. ஆனால் இதில் வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்க்குறப்ப வந்து மக்கள் தொகையை கம்மி பண்ண சதர்ன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, கேரளா இவங்க எல்லாருமே வந்து மக்கள் தொகை பாலிசியை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி கம்மி பண்ணிட்டோம். கம்மி பண்ணுறதுனால நம்மளோட மக்கள் தொகையெல்லாம் கம்மியாயிருச்சு. வட இந்தியாவில் மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வட இந்தியாவில் இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களோட சராசரி வயதுமே 20களில் தான் இருக்குது, 21 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, 21 to 29 இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட சராசரி வயது 30+ கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவில் இருக்கலே அதிகமாக போயிருச்சு. ஸோ இங்கே வந்து ட்ரெண்டு மாறுது. எப்போவுமே டெவலப்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடையுதோ மேம்பாடு அடையுதோ அங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து கம்மியாயிடும். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இங்கே இந்த கொஷினில் வேற என்ன மாதிரி இது பண்ணலாம்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து தமிழ்நாட்டை வந்து விசிட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அரவிந்த் பனகர் கிட்ட அப்படின்னா, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து முதியவர்களோட எண்ணிக்கை வந்து கூடிய சீக்கிரமே அதிகமாயிரும். அப்போ வந்து நாங்கள் ஜீரியாட்ரிக் கேர் அதை பற்றின ஒரு இதுக்கு போனோம். முதியவர்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து சமூக பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் செலவு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு செலவு தான் அதிகமாகுது, ஒர்க்குக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிருச்சு, அப்போ எங்களுக்கு அதிக கிராண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தோம், அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். சரிங்களா, ஸோ அதை ஒரு வேலிட் பாயிண்டாக எழுதலாம். ஓகே, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே ஹாரிசாண்டல் பிரச்சனை இருக்குது, கிடைமட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று எழுதலாம். ஸோ வந்து சில்வர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்வர் எக்கனாமி அப்படின்னா வெள்ளி பொருளாதாரம்னு சொல்கிறப்ப வயசானவங்க வந்து ஒரு நாட்டில் இல்லை ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறது மூலமாக பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை பெரிய கன்சல்டண்ட்டாக ஏதோ ஒரு வேலையில் யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் சும்மா தான் இருக்க போகிறாரு, அவரால் நாட்டுக்கு வருமானம் இல்லை. அப்போது அவரை வந்து ஒரு மென்டார் மாதிரியோ இல்லைன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியோ இப்போ புதுசாக வந்திருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து கூப்பிடலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்ளம் சால்விங்கில் கொடுக்குறப்ப எஃபிஷியண்டான ஒரு நிர்வாகம் வந்து நடக்கும். அந்த மாதிரியானது தான் சில்வர் எக்கனாமி. ஸோ அது வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் சில்வர் எக்கனாமி சொல்லணும்னா தனியாகவே வந்து அது கொஸ்டினாக வரலாம். இல்லை அப்படி வரலையா, நமக்கு வந்து 10 பாயிண்ட் எல்லாரும் எழுதுவோம். 10 பாயிண்ட் எழுதுறப்ப நம்ம சில்வர் எக்கனாமி அப்படின்ற ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் எழுதுறோம். வெள்ளி பொருளாதாரம்னு சொல்லி முதியவர்களின் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை வச்சோ இல்லை இதை வச்சோ ஏதோ ஒரு வேலை அவங்க மூலமாக நமக்கு வந்து ஆதாயம் தருது, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ எந்த வகையான எக்கனாமிலாம் இருக்குது? சில்வர் எக்கனாமி இருக்குது, கிக் எக்கனாமி இருக்குது. கிக் பொருளாதாரம்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, அவங்களுக்கான இப்போ பில்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு பாயிண்ட் தான், தனியாக கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்ப ரேரு. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேட்குறப்ப எல்லாருமே இப்போ இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எக்கனாமிக் சர்வேல என்ன இருக்குது அதை தான் நம்ம போடுவோம். நம்ம சில்வர் எக்கனாமி சேர்த்து போடணும். ஸோ வே ஃபார்வர்டில் அவங்களே போடலாம். கிக் எக்கனாமிக்கு புதுசாக அவங்களுக்கு வெல்ஃபேர் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு போடலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு முதல்ல வெல்ஃபேர் போர்டு கொண்டு வந்தது கேரளா. ஏன் கேரளாவில் வரணும்னா அவங்களுக்கு முதியோர் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஏன் முதியோர் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது? ஏன்னா டெவலப்டு ஸ்டேட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கலாம். வேறு என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சர்க்குலர் எக்கனாமின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னா வேஸ்ட்லேருந்து பணத்தை உருவாக்குறது. ஸோ பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்ணுறது. ஸோ வேஸ்ட்லேருந்து வளங்களை உருவாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு. அப்புறம் வந்து குரூப் 2ல் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் அர்பனைசேஷன் இன் இந்தியா. ஸோ வந்து இந்தியாவில் நகரமயமாதல் நவீன போக்குகள் பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து 2011 சென்சஸ் தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக இருக்குது. அதில் அர்பனைசேஷன் இந்தியா என்ன தமிழ்நாடு என்ன அதெல்லாம் போட்டு அதோட காம்பனன்ட்ஸ் எழுதினா போதும். அடுத்து டேரெக்டாகவே கேட்டிருக்காம பாருங்க, டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். ஸோ வந்து சிலபஸில் இருக்க வேறு அப்படியே கேட்குறப்ப ப்ரிலிம்ஸில் என்ன படிச்சிங்களோ அதை மட்டுமே நீங்கள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் வந்து குரூப் 19 வந்து கேட்ட கொஸ்டின் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ வந்து நிதி கொள்கை அப்படியே கேட்டான்.
எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ நமக்கு வந்து ஃபிஸ்கல் பாலிசியை இப்படி கேட்குறப்ப எனக்கு வந்து ஒரு ஆன்சர் எழுத தெரியல ஃபிஸ்கல் பாலிசியில் அப்படின்னா, ஃபிஸ்கல் பாலிசி இருக்குல்ல, அதோட 7 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை கொண்டு வரணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும், ஈக்விட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படி ஈக்விட்டி க்ரோத் கொடுக்கணும். ஈக்விட்டி க்ரோத்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியா இது. உங்களுக்கு வந்து நிதி ஆணையத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, நமக்கு வந்து கம்மியான ஷேர் தராங்க. ஸோ கம்மியான ஷேர் தரப்ப தமிழ்நாட்டில் இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி வந்து பாதிக்கப்படுது. ஸோ தலைமுறையாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. எந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இப்போது நம்ம ₹1 கொடுத்தோம்னா திரும்ப 29 பைசா தான் தராங்க, ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கு அதிகமாக தராங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலும், கவர்மெண்டோட பாலிசி படி ஃபிஸ்கல் பாலிசி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நிதி கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈக்விட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. சம பங்கு அப்படின்னா என்னென்னா, அதிகம் சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்துரு, அதை எடுத்து கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் இவங்களும் வளர்ச்சி வந்து ஒரு சீராக இருக்கும், இன்இக்வாலிட்டி வந்து குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கும். ஸோ இதை பாசிட்டிவாக எழுதலாம், நெகட்டிவாக எழுதலாம். நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். அப்போ நான் கொஷின் எப்படி கேட்டாலும் எனக்கு வந்து ஆன்சர் கொடுக்க தெரியணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை எனக்கு புரிஞ்சிருக்கணும். இது எனக்கு புரிகிறது கஷ்டமானா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து மத்திய அரசின் வரி வருவாயை மதிப்பிடுக அப்படின்னு டைரெக்டாக ஒரு கொஸ்டின். ஸோ டேக்ஸ் ரெவன்யூ இதெல்லாம் நமக்கு வந்து இந்த சிலபஸ்லையுமே இருக்குது, குரூப் 1 கேட்டாலும் குரூப் 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் பட்ஜெட் அப்படியே படிக்கணும். பட்ஜெட்டை படிச்சுட்டு வரி வருவாய்னா என்னென்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி எழுதினாலே பாதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்குது, ஏறு வரிசை இறங்கு வரிசையில் அட்லீஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூலாம் தெரியலனா கூட யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் அதிகம் பண்ணுறாங்களா, ஜிஎஸ்டி அதிகம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் குரூப் 1 லெவலில் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரூப் 2 சிலபஸில் ரொம்ப கம்மியான எக்கனாமி சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 1ல் 100 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு குரூப் 2 எழுத போகிற யாரும் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. வெரி ஈஸியான ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் பட்ஜெட் அப்படியே கேட்குறாங்களா, ஆனால் 2023, 24 ஏன் கேட்டாங்கன்னு தெரில. 25ல் சப்தரிசி 7 முன்னுரிமைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படியே பட்ஜெட் படித்தா போட்டிருக்க வேண்டியதான். அப்புறம் ஜிஎஸ்டி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸு, ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியை பற்றியே நமக்கு வந்து 2 கொஸ்டின் குரூப் 1ல் கேட்டது. ஸோ குரூப் 2 லெவலில் நம்ம அவ்வளோ தேவையில்ல. குரூப் 2ல் பார்த்தீங்களா, லாஸ்ட் இயர் கேட்டதில் பொது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இந்திய நிதிக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் பரிந்துரைகளை தெளிவுபடுத்துக அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் டைரெக்டாகவே கேட்டான். ஸோ வந்து ரெக்கமெண்டேஷனும் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு கம்பல்சரி 15th, 16th இந்த 2க்குமான கம்பேரிசன் தெரியணும். 1. 2வது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனில் என்னெல்லாம் ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க, ஜிடிபின்னு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து இதனால் தெற்கு மாநிலங்கள், முக்கியமாக தமிழ்நாடு வந்து என்ன இம்பேக்ட் கொடுக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து 4.079லேருந்து 4.097 நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்லைட் இன்க்ரீஸ், வெரி ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொல்லும் போது நீங்கள் டைரெக்டாக எக்கனாமியில் மட்டும்தான் அதை எழுதுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு வந்து பாலிட்டியில் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு வந்து லோக்கல் பாடிஸை பற்றி ஏதோ ஒரு இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை எழுதலாம். அங்கே மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னா, என்வரான்மெண்ட்டில் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எழுதுறீங்க. ஸோ தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பாட்டம் அப் அப்ரோச் தான் பண்ணுறோம். ஸோ கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், பஞ்சாயத்து ராஜ் செலவுக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வில்லேஜ் லெவலில், மாவட்ட அளவில் தான் நம்ம வந்து காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்கிறோம். அப்போது அவங்களுக்கு வந்து 16வது நிதிக்குழுவில் வந்து என்ன தராங்க அப்படின்னா, மானியங்கள் தராங்க, எக்ஸ்ட்ரா மானியங்கள். இது வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக கொடுக்காம டைரெக்டாக இந்திய நிதி ஆணையமே கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருதா, அந்த பணத்தை வச்சு அவங்களோட கிராமத்தை முன்னேற்றிக்கலாமா, அது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத அங்கே எழுதலாம். ஸோ வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் கவர்னன்ஸ்க்கு எழுதலாம், அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எழுதலாம், அடுத்து எம்பவர்மெண்ட்டுக்கு, உமன் எம்பவர்மெண்ட் வந்து வில்லேஜ் லெவலில் கேட்குறப்ப எழுதலாம், அதுக்கப்புறம் டைரெக்டாக எக்கனாமிலே எழுதலாம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கமிஷனோட ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாத்துக்குமே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசியில் நம்ம MS சுவாமிநாதனோட கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க.
அந்த சேவை மையங்களை கொண்டு வாங்க, அவங்களுக்கு வந்து கடனை வந்து எளிமைப்படுத்துங்க, நான் ஃபார்மல் கிரெடிட் இன்ஃபார்மல் கிரெடிட் வந்து கொடுக்காதீங்க, அதாவது கந்து வட்டிகிட்ட வரவங்கள்ட்டலாம் கொடுக்காம கவர்மெண்ட்டே கொண்டு வர முடிவு பண்ணுங்க. ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா என்கே சிங் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆல் இந்தியா மெடிக்கல் சர்வீசஸ்னு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இந்திய மருத்துவ பணிகள் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மருத்துவம் சார்ந்ததுக்கு மட்டுமே ஃபுல்லாக இருப்பாங்க. இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்படி காடுகளுக்கு இருக்காங்களோ அதேமாதிரி இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களோட பாயிண்ட் எழுதுறப்ப யூனிக்காக இருக்கும். சரிங்களா, அதை கொண்டு வரலாம். அதை இவர் சொன்னார்னே சொல்லலாம். என்கே சிங் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேவா? இப்போ வந்து நம்ம வே ஃபார்வர்டு எழுதுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதோ ஒரு இஷ்யூ கொண்டு வராங்க. ஸோ வந்து அந்த இஷ்யூக்கு வந்து நீங்கள் இந்தியா லெவலில் ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து ஆன்சர் கொடுக்கலாம். அது கொண்டு வராங்க வரல, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அது கொண்டு வர்றது மூலமாக ஒரு நல்லது ஒரு ரிஃபார்ம் அங்கே நடக்குது அப்படின்னா நம்ம அது ஒரு சஜஷனாக கொடுக்கலாம். நம்மக்கிட்ட நம்மளோட சொல்யூஷனோ வே ஃபார்வர்டோ கொடுக்குறப்ப அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் ஒரு 10 பாயிண்ட் இந்த மாதிரி டைமெண்ட்ஸ்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த யோசிச்சு வச்சுக்கிட்டு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும், ஆன்சரும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்லாம் டைரக்ட் கொஸ்டின், பென்ஷன் இது குரூப் 1 கொஸ்டின், இதை விட்டுலாம். குரூப் 1க்கு பார்க்குறப்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து நமக்கு வந்து சிலபஸில் அப்படியே இருக்குது. ஸோ வந்து 2ல் இன்னும் கேட்கல, குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக வந்து நமக்கு இந்த வருஷம் மானிட்டரி பாலிசி கேட்டிருக்காங்க. இதுதான் டிரான்ஸ்லேஷன் எரரான கொஸ்டின். இதில் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கே வந்து நிதி கொள்கைன்னு கொடுத்துருந்தாங்க. நிதி கொள்கை கிடையாது, பணக்கொள்கை. ஸோ இதுக்கு தான் டிரான்ஸ்லேஷனை கரெக்டாக பார்த்து இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் தப்பிச்சாலே போதும், நல்ல மார்க் வந்து வாங்கிடலாம். அடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் வேலைகள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே புக்கில் என்ன இருக்கோ இதுதான். வாட் இஸ் சென்ட்ரல் பேங்க் அட்டானமி, ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? ஸோ மைய வங்கியோட தன்னாட்சி அதிகாரம் என்றால் என்ன, அது ஏன் முக்கியத்துவமானது அப்படின்னு கேட்குறப்ப இது ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். கிளாஸ் பார்க்கும்போது நல்லா பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக என்னென்னா ஈவன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஆர்பிஐயும் தனித்தனி என்டைட்டியாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ஷனை ஆர்பிஐ கேட்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து ஆர்பிஐ சட்டத்திலே இருக்குது. அது என்ன செக்ஷன் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்து அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ முடிவெடுக்கிறதுல வந்து தன்னிச்சை அதிகாரம் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறதுனால சென்ட்ரல் பேங்க் வந்து இவங்களோட மானிட்டரி பாலிசியோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்க்குறப்ப பணவீக்கத்தை வந்து குறைக்கணும். ஆனால் கவர்மெண்டோட முக்கியமான வேலை என்ன இருக்குன்னா எக்கனாமியை வந்து க்ரோத் பண்ணணும். ஸோ எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை இவங்க வந்து அதிகரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பணவீக்கத்தை குறைக்கணும்னு சென்ட்ரல் பேங்க் நினைக்கும். ஸோ இதுக்கான பேலன்ஸை வந்து கொண்டு வரணும், அதுதான் மெக்கானிசம். ஸோ அதனால தான் மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால இவங்களோட அட்டானமி பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து இந்த கொஸ்டின் வந்து அப்போ வந்து அட்ரஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ வந்து இது இடையில டிஸ்பியூட் ஆகிட்டு இருந்துச்சு ஆர்பிஐக்கும் இவங்களுக்கும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பேங்கிங் ஃபினான்ஸ் எல்லாமே குரூப் 1. ஸோ இது எல்லாமே குரூப் 2க்கு அவ்வளோ ரெலவன்ஸ் இல்லை. அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரெலவென்ட். ஸோ குரூப் 2 கொஸ்டினாக இருந்தாலும் சரி, குரூப் 1 கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இதை வந்து பார்க்கலாம். கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், இது ஜாகிரபி கொஸ்டின்ஸாக கூட வச்சுக்கலாம். ப்ரைசிங் பாலிசி. ஸோ வந்து ப்ரைசிங் பாலிசிப்போ நமக்கு இந்த எம்எஸ்பி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற சப்சிடிஸே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ், கொள்முதல் விலை, வழங்கல் விலை, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட காரணிகள் என்ன, அதோட அமலாக்கம் குறித்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஈஸி கொஸ்டின் தான், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டாக்ஸேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 1 லெவலில் உள்ளது, அதனால் நமக்கு அது குரூப் 2க்கு இந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ ரெலவன்ஸ் இல்லை டாக்ஸேஷன் பற்றி. பட் ப்ரைஸ் பாலிசி, விலைக்கொள்கை வந்து ரொம்ப முக்கியம். அதில் எம்எஸ் சுவாமிநாதன் சொன்னது தான் எம்எஸ்பி பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த C2 லேபர் காஸ்ட்டு அது எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும், அதை கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து ப்ரைஸ் பாலிசி படிக்கும் போதே இந்திய உணவுக் கழகத்தை பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் எம்எஸ்பி பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த 23 பயிர்களையும் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ கிராப் டைவர்சிஃபிகேஷன் இதெல்லாம் ஓகே. ஸோ அக்ரிஸ்டாக் இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா ஏஐ பற்றி நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. கவர்னன்ஸ், இப்போ அக்ரிகல்ச்சரில் மின்னாளுகையோட ரோல் என்ன, விவசாயத்தோட மின்னாளுகையோட என்ன, அக்ரிஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே குரூப் 2ல கேட்டது. சரிங்களா, ஸோ வந்து விவசாயத்துறையில் டிஜிட்டல் மாற்றத்தை விரிவாக விவாதிக்கும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ரொம்ப சிம்பிள். ரீசெண்டாக என்னெல்லாம் ஆப்பு கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க,
அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே இது வந்து ஆன்சருக்கு கொண்டு வந்துடலாம். பசுமை புரட்சியை பற்றி ஒரு கொஸ்டின். இது வந்து என்னன்னா இப்போ போன குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான். விவசாய சந்தைப்படுத்துதல் முறையை மேம்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை சுட்டி காட்டுக. அந்த மாதிரி கேட்குறப்ப கவர்மெண்ட் என்னெல்லாம் மார்க்கெட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக எழுதணும். ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அதை வந்து கொள்முதல் பண்ணலாம், பஃபர் ஸ்டாக் இதில் வைக்கலாம், ஸ்டோரேஜ் கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்து அதுக்கு எழுதணும். அதுக்கு எல்லாத்துக்குமே 2 ஸ்கீமு தமிழ்நாடு லெவல்லையும் எழுதலாம், இந்தியா லெவல்லையுமே எழுதலாம். ஸோ உணவு பாதுகாப்பு, ரேஷன் கடை இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து பாவர்ட்டி எழுதும் போது டைரெக்டாகவே கேட்டிருக்கேன் பாருங்க, பாவர்ட்டி லைன் என்ன, எம்டிபி என்ன. ஸோ இது எழுதுறப்ப நமக்கு வந்து ஒரு 10 மார்க் கிடைக்குது. ஸோ ஃபாரின் ட்ரேடை பற்றி எழுதுறப்ப குரூப் 1 லெவலில் எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம குரூப் 2ல கொடுத்ததே ரொம்ப கம்மியான டாபிக் தான். இதை பார்த்துக்கணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் தான் ஆட் பண்ணாங்க இதெல்லாம். ஸோ இதை அப்படியே பார்த்து எழுதுனா மோர் தென் எனஃப். ஸோ செஸ்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா குரூப் 2ல வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ட்ரெண்டு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நமக்கு லாஸ்ட் 2 இயர் கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து மைக்ரோ லேப்ஸ் பற்றி கேட்டான். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா ஸ்டார்லிங் ப்ராஜெக்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா ரெண்டுமே ப்ரைவேட். அப்போது உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் 1 இயரில் ப்ரைவேட்டில் எக்கனாமியில் ஏதாச்சும் பெருசாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்க்கணும். ஸ்டார்லிங் எலான் மஸ்கோட ப்ராஜெக்ட் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது. மைக்ரோலேப்ஸ் வந்து டோலோ 650 டேப்லெட்டு கொரோனா டைமில் வந்த ஒரு இஷ்யூ. ஸோ அந்த ரெண்டுமே அப்படியே கேட்டிருக்காங்களா. ஸோ அது ஒரு விஷயம். இது வந்து ஒரு ட்ரெண்டு குரூப் 2க்கு மட்டும் ஸ்பெசிஃபைடாக இருக்குது. இன்னொரு விஷயம் குரூப் 2க்கு மட்டுமே என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள ஒரு ஏஜென்சியை பற்றி கண்டிப்பாக கேட்டுறான். ஸோ 2023ல் நடந்த குரூப் 2 மெயின்ஸில் என்ன கேட்டாங்கன்னா டிஆர்டிஏ பற்றி கேட்டான். அதுக்கடுத்து லாஸ்ட் இயரில் நடந்ததில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ மாவட்ட மனநல திட்டம் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்போது மாவட்ட லெவலில் இயங்குகிற ஒரு முகமையை பற்றி படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அவங்க நியூஸில் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இதை படிக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா. இந்த 10 நாளில் படிக்க முடியுமானா நல்லா முடித்தவங்க வந்து டைம் இருந்தால் பாருங்கள். ஆனால் வந்து இந்த மாவட்ட லெவலில் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது எக்கனாமி சம்மந்தப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை எக்கனாமி சம்மந்தப்பட்டது இல்லை, மாவட்ட லெவலில் இருக்கிறது எது படித்தாலும் படிங்க. குரூப் 2ல எந்த இதுலனாலும் கேட்கலாம். சரியா? ஸோ அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. அதையும் பார்க்குறதுக்கு எப்படின்னா அந்த ரெண்டுமே நமக்கு வந்து யூனிட் 5 ப்ரிலிம்ஸில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி ரெண்டுமே கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த ரெண்டுமே கேட்டதுலேருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ வந்து இது வந்து இந்தியாவின் தொழில்துறை ப்ராப்ளங்களை கேளுங்க. அடுத்து வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே கொஸ்டின். சரியா? ஸோ வந்து அப்புறம் மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பற்றி கேட்டிருக்கிறாங்க. எம்எஸ்எம்இ இதெல்லாம் வந்து குரூப் 1ல அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. குரூப் 1 லெவலுக்கு நமக்கு குரூப் 2க்கு ஆக்சுவலாக தேவை இல்லை. சிலபஸில் இருக்கிறத மட்டும் நல்லா படித்தா போதும். ஸோ வந்து இது குரூப் 2 சர்வீஸில் சேவைத்துறையை பற்றி அப்படியே கேட்டான். ஸோ வந்து 3ஆம் துறை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆக்சுவலாக அது சேவைத்துறை கிடையாது. ஸோ வந்து ஒரு டிஸ்டிங்விஷனை புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் செக்டார், டெர்சரி செக்டார் அப்படின்னு ரெண்டுமே வேறு வேறு. சரிங்களா? ஸோ வந்து இது சேவைத்துறை கிடையாது. ஓகே. ஸோ வந்து இது என்ன துறை அப்படின்னா அதாவது நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஹெல்த் கேர்னா நாட்டில் சுகாதார சேவைகளில் தேர்ட் செக்டார் அப்படின்னு கேட்குறப்ப வந்து டெர்சரி செக்டார், தேர்ட் செக்டார்னு 2 இருக்குது. ஸோ வந்து நம்ம எக்கனாமியில் 3 துறைகள் இருப்போம். முதன்மை, 2ஆம், 3ஆம்னு. ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன அப்படின்னா விவசாயம், தொழிற்சாலை, சேவை அப்படின்னு வந்து பார்ப்போம். நம்ம இந்த டெர்சரி வேறு, இந்த தேர்டு வேறு. இந்த தேர்டு யாருன்னா என்ஜிஓ சொல்லுவாங்க, அரசு சாரா நிறுவனங்கள். ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும். என்ஜிஓ வந்து நீங்கள் சிலபஸில் சோஷியலிஸ்டில் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து தேர்ட் செக்டார்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது தெரிஞ்சுன்னா என்ஜிஓவோட ஹெல்த் செக்டாரில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ், நிறைய என்ஜிஓஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்லாம் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு எழுதிடலாம். ஸோ மீது எல்லாமே குரூப் 2ல இன்க்ரெடிபிள் இந்தியா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, $5 trillion எக்கனாமி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. காமனான கொஸ்டின் தான். ஸோ தமிழ்நாடை பற்றி கேட்குறப்ப குரூப் 1ல கேட்டது. ஸோ இந்தியா $5 trillion எக்கனாமி வச்சுருக்கோம் டார்கெட்டாக. நம்ம 1 trillion வச்சுருக்கோம் 2030க்குள்ளே. அதை பற்றினது இதெல்லாம் சூப்பராக எழுதலாம் அந்த கொஸ்டின். ஸோ
இது வந்து ஆம்பிஷியஸாக அச்சீவபிளா, லட்சியமா சாத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். நம்ம வந்து பாசிட்டிவாக தான் எழுதணும் மேக்ஸிமம். சரியா? ஸோ இந்தியா வந்து $1 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு எழுதணும். அதில் சில சவால்கள் இருக்கலாம், முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் இதுக்கு நம்ம ஃபுல்லாக ஃபேக்சுவலாகவே அடிச்சு நொறுக்கிடலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, நித்தி ஆயோகோட இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த இண்டெக்ஸ்லாம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லை டாப்பில் இருக்குது. ஜிடிபியில் நம்ம 2வது இடமா இருக்கும். உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் நாட்டிலே முதல் இடத்துல இருக்கும். அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் பண்ணணும். சரியா? மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் பண்ணி இந்த காரணங்கள்னால தான் இந்தியா வந்து 2030க்குள்ள இந்தியாவில் தமிழ்நாடு வந்து $1 trillion எக்கனாமி வந்து அடையும் அப்படின்றது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி இது குரூப் 1ல் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் குரூப் 2ல் கேட்டாலும் ஈஸியாக எழுதலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். ஸோ வந்து இதுவுமே 2 டைம் கேட்டிருந்தோம். ஸோ வந்து தமிழ்நாட்டோட தொழில்துறை வழித்தடங்கள் அப்படின்னு கேட்குறப்ப 2 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு ஒன்று இருக்குது, காரிடார்னு ஒன்று இருக்குது. எங்கேயுமே இல்லை. ஸ்கூல் புக்கில் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் SCRTயில் 5th லெசனில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து தொழில்துறை வழித்தடங்கள்லாம் நமக்கு ஒசூர் சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி சென்னை, அந்த மாதிரியான ஒவ்வொரு தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகிற பொருளை லாஜிஸ்டிக்ஸை கொண்டு போய் சேர்க்கறது தான் தொழில்துறை வழித்தடங்கள். அதை பற்றி கேட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு காரிடார் போடுறோம் அப்படின்னு. அப்புறம் தகவல் தொடர்பு கொள்கை, மின்சாரத்துறை, இதெல்லாம் குரூப் 1 லெவல் கொஸ்டின். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய குரூப் 1 கொஸ்டின்ஸ் தான் அதில் வந்து கம்பைலேஷனாக எக்கனாமின்னு சொல்லி கொண்டு வந்துருக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ஸோ வந்து SC ST சமூக பொருளாதார திட்டங்கள். ஸோ ஓவராலாக நம்ம வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்ஸாம் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். நான் ஆக்சுவலாக நிறையா பண்ணணும் பார்க்குறப்ப டைம் இல்லை. ஸோ வந்து இன்னும் டைம் கிடைக்கிறப்ப இதோட பெட்டரான கண்டென்ட் வந்து இன்னும் நிறையா கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இதை எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த 10 டேஸில் ஃபுல்லி மென்டல் கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ உங்களோட மைண்டு எப்போவுமே பாசிட்டிவாக தான் வச்சுருக்கணும். உங்களால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியலையா, அதெல்லாம் 2வது பட்சம். உங்களால் எல்லாமே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் அட்ரஸ் பண்ண முடியலையா, ஜென்ரேட் பண்ண முடியலையா, எதையுமே யோசிக்கக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்றதான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிக்கே அதுதான், ஐ கேன் டூ எனிதிங். 2வது திங் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு டிஸ்கிரிப்டிவ்னா பயமாக இருக்கும். பயமே கிடையாது. இருக்கல ஈஸியானது டிஸ்கிரிப்டிவ் தான். உங்கள் மைண்டை வந்து ஈஸி அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். என்னால் முடியும், ஈஸின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பேசி தைரியம் கொடுங்க. மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இது வந்து நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது. என்ன நாலேஜ் அப்படின்னா, எனக்கு வந்து கொஸ்டினை பார்த்த உடனே என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதில் என்னெல்லாம் எழுதணுன்ற நாலேஜ் எனக்கு வேணும். நம்ம நிறைய சொன்னோம்ல, ஒவ்வொரு கமிட்டி ரெக்கமெண்டேஷனை எங்கே எழுதலாம், ஒவ்வொரு ரிப்போர்ட்டை எங்கே எழுதலாம், அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்க விஷயத்த எங்கே எழுதலாம், இன்டர்லிங்க் பண்ணி தான் இருக்கணும். சரியா? எல்லா இடத்துலையுமே ஆர்டிகல் 21 எக்கச்சக்கமாக வருமா. ஸோ வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறப்ப ஆர்டிகல் 21க்கு கீழே இது ரைட்டில் இருக்குது. இப்போ கிளைமேட் சேஞ்சை பற்றி எழுதுறீங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரஞ்சித் சிங் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு லீவ் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ காலநிலை மாற்றத்துக்கு எதிராக வாழ்றதுக்கான உரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சா, மாதவிடாய் சுகாதாரம் வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் வந்து அந்த நாப்கின்ஸ் வச்சுக்கணும், அதை வந்து டிஸ்போசபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா தனியார் ஸ்கூலோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா. அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 21 வச்சு எல்லா இடத்துலையுமே எழுதலாம். SDG கோல்ஸ் இருக்கா, அதை வச்சு எல்லா இடத்துலையுமே எழுதலாம். கன்க்ளூஷன் கொடுக்குறப்ப விக்சித் பாரத் 1 trillion எக்கனாமி அப்படின்ற மாதிரி எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ண தெரியணும். அப்போ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்கானாலே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே எல்லா கொஸ்டின்லையுமே உங்களுக்கு 2 to 3 பாயிண்ட் ஈஸியாக வந்துடும். அந்த 2 to 3 பாயிண்ட் தான் மேட்ரு. சரியா? அங்கே யோசிக்கவே கூடாது. எனக்கு அங்கே யோசிக்க டைம் எடுக்கக்கூடாது. அதனால் இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வேறு என்ன அப்படின்னா, முக்கியமானது, நான் வந்து படிக்கவே இல்லை, ஸோ படிக்கலை அப்படின்ற எண்ணமே கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மறைமுகமான வழியில் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டிங்க, நிறையா படிச்சிருக்கீங்க. கொஸ்டின் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அதை எழுத தெரியணும். எப்படி அப்படின்னு கேட்குறப்ப இந்த எக்ஸாமோட நேச்சரே என்ன அப்படின்னா, அக்குமுலேட்டட் நாலேஜ். ஸோ வந்து அக்குமுலேட்டட் நாலேஜ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள்
உங்கள் லைஃப்பில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்து எங்கெல்லாமோ என்னெல்லாமோ கற்றுட்ருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மொத்தமாக கொண்டு வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம், ரெலவன்ஸாக இருக்கிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டைம் டிராஃபிக்கில் போகிறப்ப அம்மா பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோந்து வாகனம் போயிட்டுருக்கு. அப்போ அது வரைக்கும் நான் புக்கில் அது எங்கேயுமே படிக்கல. அடுத்த எக்ஸாம் நான் எழுதுறப்ப நான் என்ன எழுதிட்டேன்னா, உமன் சேஃப்டி எழுதுறப்ப அம்மா பெட்ரோல் அப்படின்றத எழுதியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட ஆன்சரை இம்ப்ரவைஸ் பண்ணணும். அது எழுதுறப்ப நமக்கு வந்து மார்க்கும் நல்ல மார்க்கே வரும். ஸோ வேறு என்னெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் பண்ணால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடோட ஆப்ஸு, டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸு, இதெல்லாம் மட்டும் ஒரு டைம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 to 3 மார்க் டெஸ்ட் வேறு இன்ஸ்டியூட் எங்கே போட்டாலும் எழுதுங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேயுமே மார்க் டெஸ்ட்டில் எல்லாமே நடக்கும். அதே வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஓப்பன் டு ஆல் இருக்க எல்லாமே அட்டன் பண்ணி ஒரு இதை வச்சுக்கோங்க, கான்ஃபிடன்ஸ் வந்து மட்டும் கூட்டிக்கோங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. அதுதான் இது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்னால் எழுத முடியும் அப்படின்ற மைண்ட் செட் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து இன்னொரு செஷனில் பார்க்கலாம். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.